Hello. Hello. Hello, sir. I called 20 minutes back. Asha from ACT. இப்போ பேசலாமா? Hello, sir. So, basically வந்து என்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா it's about the manual scavengers in Chennai and in Tamil Nadu. வந்து ஆக்ட் வந்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா கூட இன்னும் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து ப்ரெவலண்டா இருக்கு ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு. So and even after the flood there were lot of people brought in from other states to come and clean this. இது ஏன்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ண முடியுமா? லைக் why is this happening, why isn't the law effective அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, இது வந்துங்க இந்தியா முழுவதும் வந்து அரசால ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க இந்த இதுல. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுல அரசால 5 லட்சம் பேர் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிறதுல இருக்காங்க. இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிறது டெஃபினேஷன் பண்ணும்போதுங்க, இப்போ மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி இதுல வேலை செய்யறாங்க பாருங்க, துப்புரவு பணியாளர்கள், இவங்க எல்லாருமே மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் தான். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த மழை குழிக்குள்ள அந்த சாக்கடையை அடைப்பு நிற்கிறதுக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது நேரடியா மழை மல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க, நேரடியா மழை மல்ற வேலையும் செய்யறாங்க, மழை சாக்கடைக்குள்ளையும் இறங்குறாங்க, அதனால விசுவாசி பல பேர் இறக்குறாங்க. இப்ப ஆக மொத்தம் எல்லாருமே அந்த கேட்டகரி. ஏன்னா சில பேர் இல்ல நாங்க வெறும் குப்பை தான் அள்ளுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியான விஷயம் இல்லைங்க. அது அவங்களுடைய சூப்பர்வைசர் வந்து இப்போ நீங்க சாலையோரங்கள்ல குழந்தைகள் எல்லாம் கழிப்பிடத்துல இது பண்றாங்க ஓகேங்களா, அது அள்ள சொன்னா இவங்க அள்ளித்தான் தீரணும் ஓகேங்களா. ஆக எல்லாருமே மலமல்லும் தொழிலாளர்கள் தான். இது ஒண்ணு நம்பர் ஒண்ணு. இது வந்து எப்படி இவங்க ஏன் இன்னும் இருக்கிறாங்க? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க ஸ்டேட்ல வந்து மலமல்லும் தொழிலாளர்கள், கையால் மலமல்லும் தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு தான் இவங்க வந்து தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்படிதான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு வழக்குல ஓகேங்களா. ஆக வந்து இது வந்து ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வியாதி முதல்ல இருக்குன்னு ஒத்துக்கணுங்க. அப்பதான் வந்து அதை வந்து அந்த வியாதியை குணப்படுத்துற மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை செய்ய முடியும். இவங்க வந்து இருக்கிற வியாதியே இல்லைன்னு சொல்றாங்க. வியாதி இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தாங்க அதை களையறதுக்கான ரெமெடி அடுத்த கட்டம் போக முடியும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது இல்லை அப்படின்ட்டு பொதுவா எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் இதான் சொல்றாங்க, திட்டமிட்டே சொல்றாங்க எல்லாருமே. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு காலையில நீங்க போய் இன்னைக்கு காலையில விடுங்க, நாளைக்கு காலையில போய் என் கூட நீங்க வந்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டோகிராஃபரோட வந்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை மல்றத நேரடியா அல்ல சாக்கடையில உள்ள இறங்குறத உடனே படம் எடுக்க முடியும். எல்லா ஊர்லயும் அதை எடுக்க முடியும். என்னங்க, தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்லயும் அது வந்து நம்ம எடுக்க முடியும். இது வந்து ஏன் ஒழிக்க முடியல அப்படின்னா, இது வந்து ஒரு சாதி அடிப்படையில இது அமைஞ்சிருக்குங்க. இந்த சமுதாயமே சாதி அடிப்படையில தான் இருக்குங்க. மனதர்ம சாஸ்திர அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும், அதுல சாதியில வந்து பார்ப்பனர், வைசியர், சாத்திரியர், சூத்திரர் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையிலும், அதை கடந்து இவங்க வந்து பஞ்சமர்கள் அப்படிங்கிற அந்த வகையிலும் இது வருதுங்க. இப்ப இவங்க அவங்கள இப்படி வைக்கும்ட்டு மனசாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு. அந்த மனசாஸ்திரத்தின் அடிப்படையில தான் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. அந்த மனசாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் ஆகம விதிகள்ல இருந்து கோயில்ல வந்து எல்லாரும் வந்து பூஜை செய்யக்கூடாது, குறிப்பிட்ட இவங்க தான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இங்க நிறைய இருக்குங்க ஓகேங்களா. அப்போ இது வந்து ஒரு சாதி அடிப்படையில தான் இந்த மலமல்லும் தொழிலே இங்க வருது. ரெண்டாவது, மெஜாரிட்டி யார் இங்க இந்த வேலையில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள் சொல்றோம். கொஞ்சம் பேர் இந்த குறவர்கள்ங்கிற கம்யூனிட்டி சில ஊர்களை செய்யறாங்க.
சில ஊர்கள்ல பறையர் அப்படிங்கிற கம்யூனிட்டி செய்யறாங்க. சில ஊர்ல காட்டு நாய்க்கர் அப்படிங்கிற கம்யூனிட்டி செய்யறாங்க. இவங்க எல்லாம் கூட செய்யறாங்க இது எல்லாமே. ஓகேங்களா? ஆனா அதிகமா யார் செய்யறாங்கன்னு பார்த்தா அருந்ததியர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் செய்யறாங்க. அதிலும் குறிப்பா அருந்ததியர்கள்ல பெண்கள் தான் அதிகமா செய்யறாங்க. பெண்கள் தான் மிக அதிக அளவுல செய்யறாங்க. இது இப்ப சட்டம் மத்திய அரசு 1993 ட்ரை லெட்டின் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது பேர் உலர் கழிப்பிட தடை சட்டம் அப்படின்னு பேரு. அந்த சட்டப்படி அந்த உலர் கழிப்பிடம் கட்டுறது தப்பு, அதை பயன்படுத்துறது தப்பு, சட்டப்படி குற்றம். அப்படி கட்டுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த கட்ட அனுமதிக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாம். கட்டுறவங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாம், கட்ட அனுமதிக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாம். அது அந்த சட்டங்க. ஆனா அந்த சட்டம் என்ன ஆச்சுன்னா 93 வந்த அந்த சட்டம் ஏறத்தாழ பல 20-25 வருஷத்துக்கு பிறகும் கூட அந்த சட்டத்தின்படி இந்தியாவிலேயே யாருமே தண்டிக்கப்படல. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது ஆக்டுங்க, சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னா ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கான ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணணும், விதிகள். அந்த விதிகளை பல மாநிலங்கள் கொண்டு வரலைங்க. அப்ப கொண்டு வராததுனால அதுக்கு போய் புகார் கொடுத்து இந்த மாதிரி சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்ட ஒண்ணு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி புகார் கொடுக்க முடியல. புகார் கொடுத்தாலும் காவல்துறையில ஒரு எஃப்ஐஆர் ஆகல. இது 1993 அந்த தடை சட்டத்துக்கு உள்ள விஷயம். அதுக்கு பிறகு இப்போ 2013 இன்னொரு சட்டம் இப்ப புதுசா போட்டிருக்காங்க. அந்த ஆமா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேஞ்சர் தடை சட்டம். அது இவங்களை அப்பாயிண்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு தடை சட்டம். ஓகேங்களா? அப்போ இப்ப அப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுல இப்ப இங்க இருக்கிற கமிஷனர்கள், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்கள் இவங்க தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணி வேலை வாங்குறாங்க. ஒவ்வொரு கமிஷனரும் ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சிகள் எல்லாம். இப்ப நியாயப்படி பார்த்தா இவங்களுக்கு அந்த சட்டப்படி கூர்ந்து யாராவது கவனிச்சு இது பண்ணா அவங்களுக்கு தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். முதல் முறை செஞ்சா, 2வது முறை செஞ்சா 2 லட்சம் அபராதம், 2 ஆண்டு சிறை தண்டனை. ஒருத்தர் மலக்குழியில இறக்கி அவங்கள அந்த அடைப்பை நீக்க சொல்லிதான் அந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை உண்டு. ஆனா இப்ப இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்க எம்ப்ளாயி அவங்க கிடையாது, நாங்க நியமிச்சிருக்கிற அவங்க அதை செய்யறது இல்ல. அதனால இது என்ன பண்றாங்கன்னா, ஒப்பந்தத்துக்கு வெளியாட்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்த வரையறைக்குள்ள வர்றது இல்லைங்க. அந்த தினசரி கூலி மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த நஷ்டஈடு கிடைக்கிறது இல்ல, எதுவுமே அவங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. ஆனா உயிர் தான் போகுது. மாசத்துக்கு 2 உயிர் 4 உயிர் போயிட்டே இருக்கு எல்லா ஊர்லயும். இத பத்தி பப்ளிக் எந்த அவேர்னஸும் கிடையாது. ஒண்ணும் இல்லாத ஒரு பீப் பாடல் பாடினா அதுக்கு கச்சை கட்டிட்டு மாதர் சங்கங்கள் இதெல்லாம் போராடுங்க. ஒரு ஜல்லிக்கட்டு எங்கேயோ 2-3 பகுதிகளில் நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போராடுறாங்க. ஆனா மாதந்தோறும் விஷவாயு தாக்கி இறந்துகிட்டே இருக்கிறான். இதுக்கு அக்கறை செலுத்துறதுக்கு யாருக்கும் அக்கறை இல்லைங்க. கேட்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீயே அந்த வேலை செய்யற, உன்னையார் இந்த குழிக்குள்ள இறங்க சொன்னது அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க. இப்போ குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் செக் பண்றாங்க. செக் பண்ணி குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வச்சிருந்தோம்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு போடுறாங்க.
ம். அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு வழக்கு போடுறதுக்கு அதிகாரிகளை நியமிக்கல. இப்ப இதுல என்ன புத்தாம்பதுல இதுல தெரியுதுன்னா, உங்களுக்கு இதை ஒழிக்கணுங்கிற திட்டம் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. அந்த வர்ற அரசியல் கட்சியினுடைய அஜெண்டாலே இந்த சப்ஜெக்ட் இல்ல. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேட்டுதான் இருக்கீங்களா? அந்த அஜெண்டாலே இவங்களுக்கு இல்லைங்க. எந்த அரசியல் கட்சியினுடைய அஜெண்டாவிலையும் இது ஒரு பிரச்சனையா தெரியல. ஏன் தெரியலன்னா, இவங்க உயிர்கள் எல்லாம் மதிக்கத்தக்க உயிர்கள் அல்ல அப்படின்ட்டு இந்த மனு தர்மத்துல அவங்க எழுதி வச்சுட்டாங்க. இது காலங்காலமா இருக்கிற காரணத்தினால இவங்களை மதிக்கிறது இல்லைங்க. இந்த உயிர்களுக்கான மதிப்பு இல்லை. வேற ஏதாவது ஒரு உயிர் ஏதோ ஒரு வகையில இப்போ டெல்லியில ஒரு நிர்பயா கொலை ஏதாவது ஒரு வகையில ஒரு பாலியல் வன்முறை செஞ்சோம்னா அது உலகம் பூரா பேசப்படுங்க. ஆனா இது தெரிஞ்சே உள்ள இறக்கி கொலை பண்றானுங்க. இது கொலைதான். இந்த விஷவாயு தாக்கி இறக்குறது இது கொலைதாங்க இது. அப்ப இதை கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ அந்த லா சொன்னீங்கல்ல 2013 வந்த லா, அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி சேஃப்டி கியர் இல்லாம ஒரு ஷூவர்லயோ இல்ல ஒரு ட்ரைனேஜ் பம்ப்லயோ இல்ல செப்டிக் டேங்க்லயோ கிளீன் பண்ண சொல்றதுங்கிறது நான் வயலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? நீங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால நான் கேக்குறேன். அப்ப கூட அவங்க நீங்க சொன்ன மாதிரி இத கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணணும், கம்ப்ளீட்டா இந்த மாதிரி யாரும் இறங்க வைக்கவே கூடாது அப்படிங்கிறது இல்லாம லாரியே சேஃப்டி கியரோட இறக்க வைக்கலாம், நம்ம மெஷின் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம சேஃப்டி கியரோட இறக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாங்க இப்ப அதேதான் இப்ப நான் சொன்ன விஷயமே தாங்க இது. இது நம்ம என்ன சொல்றோம்னா, இது பூராமே எந்திரமயமாக்கணும். எல்லாத்துக்கும் எந்திரத்தை பயன்படுத்தணும். எந்திரத்தை பயன்படுத்தா இவங்களுக்கு நிறைய செலவாகுங்க. நிறைய எந்திரங்கள் வாங்கணும். அப்புறம் அந்த எந்திரங்களை இயக்கக்கூடிய ஓட்டு டிரைவர்கள் அமைக்கணும். அவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. அப்போ இதை இந்த அரசாங்கம் இவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இப்போ கவர்மெண்ட்ல இதுக்கான திட்டம் இல்லைங்க. விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்னா ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க அதை வலியுறுத்தி அது மக்கள் கிட்ட சொல்லணும். அப்ப அது நடைமுறைக்கு வருங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இந்த முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு சட்டமே கிடையாதுங்க. வெறுமனே சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? மழை நீர் சேமிப்பு திட்டம்னு சொன்னாங்க. வெறுமனே ஒரு லெட்டர் தாங்க, அது ஜிஓ கூட கிடையாதுங்க, ஒரு அறிவிப்பு தாங்க அது. அந்த அறிவிப்பை ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டாங்கிற காரணத்தினால அத்தனை பேர் நடைமுறைப்படுத்தினாங்க. ரெண்டாவது, அந்த மழைநீர் சேமிப்பு பிளான் இல்லாத பில்டிங்களுக்கு லைசன்ஸ் தர மாட்டோம், அப்படி இப்படி என்ன பண்ணாங்க. குடிசைகளுக்கு கூட மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு விட்டாங்க. அப்போ இத நடைமுறைப்படுத்தக்கூடிய மனதும் அந்த எண்ணமும் ஒரு முதலமைச்சருக்கும் அந்த ஆளுகிற அரசுக்கும் இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை தீருங்க. அந்த எண்ணம் உள்ள அரசாங்கம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இப்போதைக்கு இல்லைங்க. அப்படி யாரும் வரமாட்டாங்க. எல்லாமே ஆதிக்க சாதி மனநிலையும் இந்துத்துவாவை உள்வாங்கி கொண்டவர்களும் இருக்கிற காரணத்தினா இது இப்ப சாத்தியம் இல்லாம இருக்குங்க. தண்டனை அப்படின்னு இருக்குதுன்னு தெரிஞ்சே இப்ப இத பார்த்து ரோட்ல இப்ப நேற்று போன வாரம் மதுரையில இதே மாதிரி ஒரு கேஸ், ஒருத்தர் மலைக்குழியில, இப்ப நான் கூட எங்கிட்ட கூட படம் இருக்கு, நீங்க இமெயில் அனுப்பிச்சு அந்த படத்தை அனுப்பிக்கிறேன். அதை பாக்குறாங்க நம்ம தோழர்கள், போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க பார்க்க முடியாதுங்க, சட்டம் இருக்கு, அது எஃப்ஐஆர் ஃபைல். அவங்களுக்கு சட்டத்தை பத்தி கவலையே இல்லைங்க. அவங்க இந்த சட்டத்தை எல்லாம் படிக்கிறது கிடையாது. அவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் படிக்க மாட்டாங்க, இந்த சட்டத்தையும் படிக்க மாட்டாங்க. அப்போ இது அவங்கள வற்புறுத்தக்கூடிய ஒரு ஆணை அவங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு இருந்தும் மேலதிகாரிகளுக்கு அரசாங்கத்துல இருந்தும் அமைச்சர்களுக்கு வந்தா மட்டும்தான் இது நடைமுறைப்படுத்த முடியும்.
அது இல்லாம வெறுமனே ஒரு தொண்டு நிறுவனங்களோ இல்ல நானும் வேற யாரும் பேசி இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 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 ஊர்ல காலையில இருந்துச்சுன்னா 10 இடத்துல இது நடக்குது, நான் போய் தடுத்துட்டு இருக்க முடியுமா? தடுத்தா அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். மனுஷனை இறக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, நீங்க இறக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி பல இடங்கள்ல சொல்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. அப்போ இதை வாட்ச் பண்றதுக்குன்னு நாம எப்படி அதை செய்ய முடியும்? நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, அந்த கெப்பாசிட்டி அப்படின்லாம் விஷயங்கள் இருக்கு. இது அரசாங்கம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்ப அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை பார்த்து உயிர் போறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவி தொகை தருது காசா. ஆனா அதுவும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு உங்க இன்டர்வியூல தான் நினைக்கிறேன், இத வேற ஒரு ரிப்போர்ட்டான்னு தெரியல. மொத்தம் அவங்க அரசாங்கம் கோட் பண்ணாதே 50 பேர் கோட் பண்ணிருக்காங்க. அது 29 பேருக்கு தான் இந்த நிதி உதவி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேஸ் நீங்க கண்ணால பாத்திருக்கீங்களா? இல்ல எவ்வளவு கஷ்டம் நிதி உதவி வாங்குறது? அவங்க ஜட்ஜ்மெண்ட் இப்போ போன 2013 சட்டம் வந்துச்சுங்க. 2014 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒரு ஜட்ஜி, ஜட்ஜி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் இந்த சட்டத்தை கடுமையா நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 93 இருந்து 1993 இருந்து இன்றைக்கு வரைக்கும் விஷவாயு தாக்கி இறந்த அத்தனை பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் இன்வேரியபிளி எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே சொல்லியிருக்கு. அப்ப அந்த தீர்ப்பை இவங்க நடைமுறைப்படுத்த தயாரா இல்லை இந்த அரசாங்கம். இப்போ அந்த தீர்ப்படி இப்போ எத்தனை பேர் இறந்தாங்கிற புள்ளி வரும் அரசாங்கம் எடுக்கணும். ஆனா அரசாங்கம் எடுக்கல. ஆனா ஒரு தனியார் நிறுவனம், தொண்டு நிறுவனம் அந்த புள்ளி விவரங்களை எடுத்து இது வரைக்கும் 283 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, நீங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பட்டியல் கொடுத்தா, அந்த பட்டியலை பரிசீலனை பண்ணிட்டு 50 பேருக்கு இவங்க எல்லாம் வேற போர்ஸ் தெரியல, இவங்களுக்கு வாரிசு இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடக்கல அப்படின்னு அதை ரிட்டர்ன் பண்றாங்க. சரி, 50 பேர் போக மீதி இருக்கிற 200 சில்லற பேருக்காவது இவங்க நிதி உதவி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அவங்க கொடுக்குற மாதிரி இல்லைங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கொடுக்கல, அவங்களுக்கு இது வரைக்கும் தரல. அது இதுதான் நடைமுறையா இருக்குங்க. கொடுக்கறதுக்காக இனிஷியேட் பண்றாங்களே ஒழிய பண்ணிட்டு இருக்கிறேன், அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க இன்னும் ஆராய்ச்சி இதை ஆய்வு பண்ணணும், இது உண்மையா இல்லை. 10 லட்சங்கிறது உங்களுக்கு பெரிய தொகை அப்படிங்கிற காரணத்தினால அரசாங்கம் யோசனை பண்ணி, அரசாங்கம் என்ன பண்ணணும், பெரிய தொகை பண்ணா அப்ப இனிமேல் அந்த மாதிரி டெத் வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குல்லைங்க, அதுவும் செய்யணும் அரசாங்கம். சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த காசு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே போஸ்ட்மார்ட்டம்ல இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லாம காரணத்தை ஹார்ட் அட்டாக்கோ இல்ல வேற மாதிரி காரணங்கள், இதனால அவர் சாவல அதனால இது நாங்க காசு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கேசஸ் இருக்கும்னு படிச்சிருந்தாரு. அத மாதிரி உங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் கூட பண்றாங்க. என்னன்னா இவர் ஆல்கஹால் எடுத்ததுனால செத்துட்டாரு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால செத்துட்டாரு. செத்துட்டாருன்னு எங்க வச்சு செத்தாருங்கிறதான கேள்வி. எப்படி செத்தாரு என்ன? ஒரு குழியில இறங்கினாலே ஹார்ட் அட்டாக் வரத்தானே செய்யும், அதனாலதான் சாவாங்க. எங்க வீட்டுல இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு, இவங்க மலைக்குழியில இறங்கின பிறகுதானே ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்காரு. அப்ப அத தானே சப்ஜெக்ட் அதுதானுங்க. இவங்க என்ன வேணா திசை திருப்பி அதாங்க இந்த மக்களுக்கு இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். இவங்க அந்த ஆர்கனைஸ்டு தொழிற்சங்கங்கள்லாம் இல்லைங்க. இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு யானைக்கு தன் பலம் தெரியாதுங்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலாளிகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு ஸ்ட்ரைக் அடிச்சா எப்படி இருக்கும்? அப்பதான் அவங்க பலம் என்னன்னு மக்களுக்கு தெரியும். அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இல்லை. அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் அரசாங்கம் இத்தனை விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்குங்க. அதனால இப்ப இத போக்கணும்னா உண்மையிலேயே இதை பற்றி அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரணும். வந்தா மட்டும்தான் சில தீர்வுகள் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது.
ஸோ இந்த லா 2013 வந்திருக்கிற லால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி யாரையும் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு தரணும் அண்ட் காசு போக ஒரு சின்ன நிலம் தரணும் அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது. ஆமாங்க. ஆனா அந்த அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருக்கும் கொடுக்கலைங்க. சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா 400 கோடி ரூபாய் டெல்லியில ஒதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி மறுவாழ்வுக்கு. முதல்ல இந்த தொழில இருந்து இவங்களை விடுவிக்கணும். இவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும். வீடுன்னா நகரத்தின் மத்தியில வீடு கட்டி தரணும், அவுட்டர்ல கிடையாது. குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும். இப்படி எல்லாம் இந்த சட்டங்கள் சில சொல்லுதுங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மறுவாழ்வுன்னு சொல்லி போட்டு வெறும் 40,000 ரூபாய் கடன், அதுவும் கடன் தர்றேன்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தின்படியே என்ன சொல்றாங்கன்னா வெறும் 40,000 ரூபாய் கடன் கொடுக்குறேன், அந்த கடனை வாங்கிட்டு நீங்க மறுவாழ்வு நீங்களே அடைஞ்சிக்கீங்க அப்படின்னா எப்படி சாத்தியம்? அது எல்லா வகையிலும் குளறுபடி பண்ணி அவங்களை எக்காரணத்தை கொண்டு அதுல இருந்து மீண்டு விடக்கூடாதுங்கிறதுல இங்க இருக்கிற ஆதிக்க சாதி சிந்தனையாளர்களும் அந்த மதத்தை அந்த அந்த கலாச்சாரத்தை காப்போங்கிற கலாச்சாரம் காப்போம்னா அதுக்கு அர்த்தமே என்னன்னா மலை மல்றவன் மலை பண்ணவனும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கிறவன், கார்பெண்டர் வேலை தான் பார்க்கணும், நாடார் வந்து இப்போ இதுதான் மரம் ஏறித்தான் இருக்கணும். இந்த மாதிரி அந்தந்த ஜாதி அந்தந்த வேலை செய்யும். இதுதான் கலாச்சாரம் காப்போம்ங்கிற அவங்களுடைய மெத்தட். அந்த கலாச்சாரம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே அதுக்கு இதுதான் பொருளுங்க. அந்த அப்படியே தான் இருக்கணும், அவன் அப்படியே தான் இருக்கணும், குடிசையில் தான் இருக்கணும், ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. மிங்கிள் ஆயிடக்கூடாது பிளட். ஒருத்தர் லவ் பண்ணக்கூடாது, ஒரு கவுண்டர் பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை லவ் பண்ணிடக்கூடாது. இப்படி விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. அப்போ இந்த கலாச்சாரம் காப்போம்னு சொல்றவங்க தான் இந்த தொழிலையும் காக்கிறதுக்கு ஆன முயற்சியில இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும், அதில் ஒரு மாற்றம் சிந்தனை ஒரு நவீனத்தை கொண்டு வந்து அதை எந்திரமயமாக்கி இந்த தொழில் இந்த மாதிரி வேலையை மனுஷனே செய்யக்கூடாது, அது எந்திரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை எப்ப வரும்னா அவங்க நவீன சிந்தனை உள்ளவனுக்கு அது வரும். இந்த கலாச்சாரம் காப்புன்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருந்தாலும் இந்த சிந்தனைகள்லாம் வராது. இவங்கனாலதான் இது இந்த பிரச்சனையே இன்னும் தீராம இருக்குங்க. இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை தீராம இருக்கு. இப்ப அது தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது இது மதத்தோடவும் சாதியோடவும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த தொழில் அப்படிங்கிறது மதத்தோடவும் சாதியோடவும் சம்பந்தம். வெறுமனே ஒரு தொழில் ஒரு தனியா ஒருத்தன் செய்யறான் அப்படிங்கிற விஷயம் அல்ல. சும்மா யாரோ ஒருத்தர் தனியா அது செய்யறாரு நீ விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி விஷயம் அல்ல இது. அப்ப இது கம்பல்சரியா வற்புறுத்தி இந்த வேலைய நமக்கே தெரியாது, அப்படி ஒரு வற்புறுத்தல் இருக்கும் அவனுக்கு, எப்படியோ ஏதோ ஒரு வகையில அவன் அதை செஞ்சுட்டு இருக்கான். அது கண்ணுக்கு தெரியாதுங்க அந்த வற்புறுத்தல் எப்படி அது நடக்குதுன்ட்டு. அதுதான் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நடக்குது. அப்ப அதுல இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? அரசாங்கம் அந்த நல்ல கடுமையான இதுல கருத்து வச்சிருக்கிற ஒரு நல்ல முதலமைச்சர் வந்தா மட்டும்தான் இது மாறும், இல்லாட்டி முடியாது. இப்ப இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா குப்பை இந்த கிளீன் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் மாநிலத்து முழுவதுலயும் வந்து சென்னையில வர வச்சு அவங்களுக்கு ஒழுங்கான வசதிகளும் எதுவும் தரப்படல. ஸோ அதை பத்தி வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாங்க, அதுதாங்க. நாங்க சென்னையில் இதுக்காக ஒரு போராட்டமே பண்ணோம், கேள்வி கேட்கும் போராட்டம்னு பண்ணோம். அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்டோம். என்னன்னா சென்னையில 25,000 துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க. இது போதாம என்ன பண்ணாங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து 10,000 பேர் கூட்டிட்டு வந்தாங்க துப்புரவு பணியாளர்களை. அது எப்படி கூட துப்புரவு பணியாளர்கள்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை என்ன பண்றாங்கன்னா லாரியில விலங்குகளை ஏற்றிட்டு இந்த ஆடு மாடுகளை ஏற்றிட்டு வருவாங்க, அந்த மாதிரி எடுத்து வரோம். கோத்தகிரியிலிருந்து சென்னை வரைக்கும் பயண நேரம் வந்து 12 மணி நேரங்க.
இந்த 12 மணி நேரம் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு துப்புரவு பணியாளர் சென்னைக்கு லாரியில விலங்குகளை மாதிரி அடிமாடுகளை மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து சென்னையில தங்குறதுக்கு முறையான இடம் கிடையாது. இவங்களுக்கு எந்த விதமான உடுப்புகளும் கொடுக்கல, கையுறை, காலுறை, முகக்கவசம் எதுவுமே கொடுக்கல. இவங்க தற்காப்புக்காக மாத்திரை, மருந்து, ஊசி எதுவுமே போடல. இத்தனையங்க சரியான உணவே கொடுக்கலைங்க. அப்படி சரியான உணவு கொடுக்காதனால கொடுமுடியை சேர்ந்த ஒரு துப்புரவு பணியாளர் பழனிசாமி என்கிறவர் செத்தே போயிட்டார். ஆமா, அங்க புளியந்தோப்புல காந்தாராவுங்கிறவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆக இதுல இறங்கி அந்த மாதிரி செத்துருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு அடிப்படை அந்த 1,00,000 டன் குப்பைகளை இவங்க அகற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வெள்ள நிவாரணம் முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. டாக்டர்களுக்கு நன்றி சொல்றாங்க, பிடபிள்யூடிக்கு நன்றி சொல்றாங்க, ஐஏஎஸ்க்கு நன்றி சொல்றாங்க, அதிகாரிகளுக்கு நன்றி சொல்றாங்க. துப்புரவு பணியாளருக்கு நன்றி சொன்னாங்களா? ஏன் சொல்லல? அப்ப இவங்களை மனிதர்களாக அவங்க மதிக்கலைங்க. அதனாலதான் அவங்களால நன்றி சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் மதிச்சு இவங்கெல்லாம் சொன்னா சொல்ற வேலையை கேட்கிற ஆட்கள். இவங்களுக்கு எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்? ரெண்டாவது, உங்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம் தரேன்னு 3000 ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அந்த 3000 ரூபாய் வாங்க முடியும். சம்பளம் 3000 ரூபாய் வாங்க முடியும் சென்னையில. அதான் அப்ப நிறைய படங்கள் நாங்க ஒரு புக்லெட்டே தயார் பண்ணி வச்சிருக்கோம். கையுறை கொடுக்காம, கால்வரை கொடுக்காம, அப்புறம் மண்டபங்கள்ல வெறும் தரையில படுக்க வைக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காம, போய் டேப்ல பப்ளிக் டேப்ல போய் தண்ணி பிடிச்சி கொடுக்கறது, அதுக்கு டம்ளர் கிடையாது. என்ன படு அநியாயம் பண்ணிருக்காங்க இந்த கவர்மெண்ட்ல. இப்போ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களா, இல்ல அங்க நிறைய பேர் வேற வேற ஜாதியில இருந்து சேர்ந்துருக்காங்களா? அதுதான் முதல்ல சொன்னாங்க, ஒரே ஜாதி தான். அது 66 ஜாதி தான். ஆமா. சோ இதுலயும் எந்த வேறுபாடும் இல்ல. ஆமாங்க. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு கவர்மெண்டோட என்ன சொல்றது, கவர்மெண்ட் இன்னும் இதை பத்தி கண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு ஃபியூச்சர்ல? அபார்ட் ஃப்ரம் போராட்டம் பண்றதோ இல்ல கோரிக்கைகள் வைக்கிறதோ ஏதாவது? ஆமாங்க, இது மிகப்பெரிய இந்த மக்களை திரட்டி போராட்டம் பண்ணணுங்க. அதுக்கான முயற்சி நாங்க இறங்கிட்டோம். ஓகேங்களா? அது அவ்வளவு லேஸ்ல பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க படிக்காத மக்களா இருக்காங்க, இல்லிட்ரேட்டா இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் நாட்டு நடப்பு முழுமையா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. ஏதோ கவர்மெண்ட் தங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து பண்றவனா ஒரு பாதுகாப்புக்காக ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க. தங்களுடைய வேலையினுடைய என்ன மகிமை உலக நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இந்த சூயர்ல இந்த இதுக்குள்ள சாக்கடையில இறங்கி சுத்தம் பண்றவன் தான் அதிக சம்பளம் பெறுகிற தொழிலாளிங்க. அரசால மாசம் 3 லட்சம் ரூபாய் உனக்கு சம்பளம். இங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இங்க எவ்வளவு தெரியுங்களா சம்பளம்? கோயம்புத்தூர்ல ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு 3500 ரூபாங்க மாசத்துக்கு. அதுவே கிராமங்கள்ல பஞ்சாயத்து யூனியன்கள்ல 525 ரூபாய் சம்பளம் மாசம். இன்னைக்கு நீங்க போய் வேணா வெரிஃபை பண்ணிக்க. பஞ்சாயத்து யூனியன்கள்ல கிராமங்கள்ல அங்க இருக்கிற துப்புரவு பணியாளருக்கு 525 ரூபாய் சம்பளம். எப்படிங்க நியாயம்? இப்படிதான் இருக்கு. இத தட்டி கேட்கிற மனம் என்ன? இந்த சாதிய சமூகத்துல முடிஞ்ச அளவுக்கு சுரண்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கு. யாரும் எப்படி சுரண்டுறாங்க அப்படிங்கிறது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல விடுறதுனால எல்லாருமே சுரண்டுறாங்க. சுரண்டல் முக்காவாசி சுரண்டுறாங்க. அவனுக்கு போய் ஒரு 5ல் 1 பங்கு கூட அவனுக்கு கிடைக்கிறது இல்லை.
அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக இவங்களை ஒண்ணு திரட்டி போராடுறது அப்படிங்கிறது மிக சமீபத்துல சாத்தியம் இல்லை. ஆனா ஆனா எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு போராட்டம் வருங்க ஒரு காலத்துல. இப்ப டெல்லியில கூட பாருங்க 3 மாசம் சம்பளமே கொடுக்காம அவங்க போராடிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர். துணை முதல்வர் சிசோடியா அவர் வீட்டுக்கு முன்னாடி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு துப்புரவு பணியாளருக்கு சம்பளம் கூட கொடுக்கணும்னு யோசனை கூட பண்ணாம இந்த அரசாங்கம் செயல்படுது. இந்தியா முழுவதும் அப்படிதான் நிலைமைங்க, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க. ஏன்னா துப்புரவு தொழிலாளி காஷ்மீர்ல இருக்கிறான், கன்னியாகுமரியில இருக்கிறான், எல்லா ஊர்லயும் ஒரே தாழ்த்தப்பட்டவன் தான் செய்யறான், வேற யாரும் செய்யறதில்லை. ஏன் உயர்ந்த ஜாதியா இருக்கிறவங்க யாராவது செய்யறாங்க? எனக்கு நான் கேட்கிறேன், எந்த பார்ப்பனராவது எங்கேயாவது துப்புரவு பணி செய்யறாரா? சொல்லுங்க, இது ஒரு இடத்த காட்டுங்க பார்க்கலாம். அது உண்மையான தொழில்னா அது செய்யணும்ல, அவங்க ஏன் செய்யல? இதுக்கு பதில் வேணும். இல்ல, அது சாத்தியம் செய்ய மாட்டாங்க. பார்ப்பனர் ஆட்டோ ஓட்டுநரா இருப்பாரு, பஸ்ல கண்டக்டரா இருப்பாரு, அதுவும் எண்ணிரலாம் ஒருத்தர் 2 பேரு. அப்போ இந்த அடுக்குமுறையிலான இந்த பாகுபாடுகள், சாதியிலான பாடுபாடு, இவன் இவனுக்கு மேல, இவன் இவனுக்கு மேல, இவன் இவனுக்கு கீழே அப்படிங்கிற இந்த அடுக்குமுறையான இந்த பாகுபாடுகள்ல கடைசி இடத்துல வச்சுட்டு தான் இந்த துப்புரவு பணியாளர் அருந்ததியர்கள். அடிமட்டத்துல அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையா இருக்கிறது காரணத்தினால இவனை கண்டுக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நாதி இல்லாம அவன் அப்படியே இருக்கிறான். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. அது ஒரு நாள் தலைகெல்லாம் மாறி புரட்சி வெடிக்கும். அப்போதான் பயம் நடக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமா, அப்படி நடந்தா ஆமா. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நேரம் நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லி ரொம்ப விளக்கமா பதில் சொல்லி, அதுவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.